Hi friends, welcome to SCI-TECH Media. இந்த வீடியோல ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அதாவது ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுக்கிறோம். இந்த பாயிண்ட் சார்ஜை நம்ம ஒரு ஏர்ல ஒரு சின்ன பாயிண்ட்ல வைக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸ்லுமே இந்த சார்ஜால வரக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து ஈக்குவலா இருக்கும். பிகாஸ் நமக்கு தெரியும் பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா V is equal to 1 by 4 pi epsilon naught Q by R. ஸோ Qங்கிறது நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜ், Rங்கிறது அந்த சார்ஜ்ல இருந்து எந்த பாயிண்ட்ல நம்ம பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்றோமோ அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ அந்த Rங்கிறது சேமா இருந்தா அந்த பொட்டன்ஷியல்ங்கிறதும் சேமா இருக்கும். இப்போ நம்ம ஒரு சார்ஜ் கன்சிடர் பண்றோம். இது வந்து ஒரு சார்ஜ். இந்த சார்ஜ்ல இருந்து 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நான் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பாயிண்ட்ல உள்ள பொட்டன்ஷியல் வந்து V1 எடுத்துருவோம். அதே சார்ஜ்ல இருந்து அதே 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த சார்ஜோட லெஃப்ட் சைடுல நான் இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த பாயிண்ட்ல உள்ள பொட்டன்ஷியல் வந்து V2 எடுத்துருவோம். ஸோ இந்த பாயிண்ட் ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த V1 இந்த பாயிண்ட்டும் வந்து இந்த சார்ஜ்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ சார்ஜ் வந்து சேமா இருக்கு, டிஸ்டன்ஸும் சேமா இருக்குங்கிறதுனால இந்த ரெண்டு பாயிண்ட்லயுமே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து ஈக்குவலா இருக்கும். இப்போ இதே மாதிரி 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம எத்தனை பாயிண்ட்ஸ் வேணாலும் எடுக்கலாம். ஸோ இஃப் யூ டேக் மோர் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும்போது இந்த பாயிண்ட்ல எல்லாத்துலயுமே பொட்டன்ஷியல் வந்து சேமா இருக்கும். ஏன்னா இந்த எல்லா பாயிண்ட்டுமே இந்த சார்ஜ்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்படி இந்த எல்லா பாயிண்ட்ஸையுமே நம்ம அப்படியே ஜாயின் பண்ணா 3 டைமென்ஷன்ல நம்ம இதை அப்படியே ஜாயின் பண்ணா நமக்கு என்ன ஷேப் கிடைக்குன்னா we will get a sphere. So the potential at the surface on which all points are at the same potential, then such a surface is known as an equipotential surface. இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜை பொறுத்த வரைக்கும் அதோட ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ங்கிறது it is a ஸ்பியர். ஃபார் எக்ஸாம்பிள் பதில பாருங்க, இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்கிறோம். இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் A, B, C, D, E, F, G, H, I, J வரைக்கும் இருக்கு. எல்லா பாயிண்ட்டுமே இந்த பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்ல எல்லாமே பொட்டன்ஷியல் வந்து சேமா இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் சேமா இருக்கிறதுனால இந்த ஸ்பியரை வந்து நம்ம ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதே சார்ஜ்ல இருந்து நம்ம இன்னொரு ஸ்பியரை வரைகிறோம். ஸோ அந்த ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்டர்ல இருக்கிறது ஒரு சார்ஜ் வைங்க. இந்த சார்ஜ்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் இந்த ஸ்பியர். ஸோ இந்த ஸ்பியருங்கிறது ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அடுத்து இந்த எல்லோ கலர்ல வரக்கூடிய இன்னொரு ஸ்பியர், இந்த ஸ்பியர் வந்துட்டு இன்னொரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஏன்னா இந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே, எல்லோ கலரோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே இந்த சார்ஜ்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால இந்த எல்லா கலரோட சர்ஃபேஸ் வந்து அது அனதர் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அடுத்தது இந்த அவுட்டர் சைடு பாருங்க, இந்த அவுட்டர் சைடும் அதே மாதிரி தான். இந்த சென்டர்ல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருந்தா அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த அவுட்டர் லேயர் ஆல்சோ அனதர் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ ஈச் ஸ்பியர் ரெப்ரசன்ட்ஸ் an equipotential surface for the charge situated at the center. இதே வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்தா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் எப்படி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஒவ்வொரு லைனுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கும். அந்த ஒவ்வொரு லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அப்பதான் அது வந்து யூனிஃபார்மா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஃபார் த கேஸ் ஆஃப் a uniform electric field, equipotential surfaceங்கிறது planes perpendicular to the direction of electric field. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய இந்த பிளேன்ஸ், ஒவ்வொரு பிளேனுமே வந்து ஒவ்வொரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இப்போ இந்த பிளேன் எடுங்க, இந்த பிளேன்ல இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அது மட்டும் இல்லை, இது எல்லாமே ஒரே பிளேன்ல வர்றதுனால இந்த பிளேன் ஃபுல்லா வந்து ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிளேன் வந்து இது ஒரு தனி ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், செகண்ட் பிளேன் வந்து அனதர் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்,
third plane வந்து another equipotential surface. So ஒவ்வொரு பிளேனும் வந்து ஒவ்வொரு equipotential surface ஆக்ட் ஆகுது. So இதுதான் ஒரு equipotential surface ஓட கான்செப்ட். அடுத்து வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் equipotential surface என்னங்கறத பார்ப்போம். So அதோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து the work done to move a charge q between any two points a and b w equal to q into vb minus va. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். work done is equal to charge into potential difference. work done equal to charge into potential difference. இப்போ equipotential surfaceனால அதுக்கு என்ன மீனிங்? ரெண்டு பாயிண்ட்லயுமே ஒரே பொட்டன்ஷியலா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ இந்த பாயிண்ட்லயும் இந்த பாயிண்ட்லயும் ஒரே பொட்டன்ஷியலா இருக்குன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 0. ஒரே பொட்டன்ஷியல்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0னா வொர்க் டன்கான ஃபார்முலா என்னது? சார்ஜ் இன்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0னா சார்ஜ் இன்டு 0. சோ வொர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0. சோ ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் அதோட சர்ஃபேஸ்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு சார்ஜை மூவ் பண்றதுக்கோ, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு சார்ஜ் மூவ் பண்றதுக்கோ ஒர்க் டன் வந்து 0. எதனால ஒர்க் டன் 0னா ஒர்க் டன் ஈக்குவல் டு சார்ஜ் இன்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லைங்கிறதுனால ஒர்க் டன் 0. வித்தவுட் எனி ஒர்க் we can move a charge from this point to this point because the outer sphere is a equipotential surface. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்பியர்லயும் அந்த ஸ்பியரோட ஒரு பாயிண்ட்ல இருந்து அதே ஸ்பியரோட another பாயிண்ட்டுக்கு ஒரு சார்ஜை மூவ் பண்றதுக்கு ஒர்க் டன் 0. ஏன்னா அந்த பாயிண்ட்ல வந்து பொட்டன்ஷியல் ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே வந்து பொட்டன்ஷியல் வந்து ஈக்குவலா இருக்குங்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து இதோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி, the electric field is normal to an equipotential surface. நம்ம ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எடுக்கும்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்துட்டு அந்த சர்ஃபேஸோட பிளேனுக்கு வந்து எப்போதுமே பெர்பெண்டிகுலரா இருக்கும். இது வந்து சர்ஃபேஸோட பிளேனு, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதுக்கு ரெண்டுக்குமே பெர்பெண்டிகுலர். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஏன் இது வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி இல்லைன்னா ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்போதுமே இந்த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குங்கிறத நம்ம அசியூம் பண்ணோம்னா, சப்போஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுக்கு பெர்பெண்டிகுலரா இல்லைன்னு வைங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுக்கு பெர்பெண்டிகுலரா இல்லைன்னா சப்போஸ் ஒரு ஆங்கிள் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி ஒரு ஆங்கிள் ஆக்ட் ஆகுதுன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட ரெண்டு கம்போனண்டா பிரிப்போம், எக்ஸ் கம்போனண்ட் ஒய் கம்போனண்ட், இல்லைன்னா ஹொரிசாண்டல் கம்போனண்ட் வெர்டிகல் கம்போனண்ட். இப்போ இந்த ஹொரிசாண்டல் கம்போனண்ட் என்ன ஆகும்னா இந்த சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகும். இந்த சர்ஃபேஸ்க்கு பேரலா இந்த ஹொரிசாண்டல் கம்போனண்ட் வந்து ஆக்ட் ஆகும்போது ஒரு சார்ஜை ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்னா அதை வந்து ஒப்போஸ் பண்ணும், இல்ல அதை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த ஒப்போசிஷனாலையும் அட்ராக்ஷனாலையும் அங்கே வந்துட்டு நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஒர்க் அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா ஒரு சார்ஜ் நம்மளால மூவ் பண்ண முடியாது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அதை வந்து அட்ராக்ட் பண்ணுது, இல்லைன்னா ரிப்பெல் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு சார்ஜை மூவ் பண்றதுக்கான ஒர்க் டன் 0 அப்படிங்கிற கான்செப்டுக்கு கான்ட்ராடிக்டரியா வருது, அதுக்கு எதிராக வருது. அப்படி ஒரு கான்செப்ட் இதுக்கு கான்ட்ராடிக்டரியா வர்றதுனால நம்மளோட அசம்ஷன் படி எப்போதுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. பெர்பெண்டிகுலரா இல்லாம வேற எந்த ஆங்கிள் இருந்தாலும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஒரு கம்போனண்ட் இந்த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸோட சர்ஃபேஸுக்கு பேரலா வரும். சர்ஃபேஸுக்கு பேரலா வரும்போது ஒரு சார்ஜை ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணும்? அந்த சார்ஜை ஒன்னு அட்ராக்ட் பண்ணும். பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா அதை ரிப்பெல் பண்ணும், நெகட்டிவ் சார்ஜா இருந்தா அட்ராக்ட் பண்ணும். ஸோ அங்க வந்து ஒரு ஒர்க் அப்ளை பண்ண வேண்டியதான சிச்சுவேஷன் வரும். ஆனா நம்ம கான்செப்ட் படி ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு சார்ஜை மூவ் பண்றதுக்கான ஒர்க் டன் 0ங்கிறதுனால எப்போதுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்குங்கிற அசம்ஷனை தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் equipotential surface. I hope you understand the concept of equipotential surface. So the very important point is the work done to move a charge between any two points A and B is equal to 0 because there is no potential difference between A and B. இதே வந்து ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸா இருந்தா அங்கே வந்துட்டு ஒர்க் டன் இருக்கும். எதனால ஒர்க் டன் இருக்கும்னா ஒவ்வொரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்லயும் அங்க வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வரும்.
ஒரே சர்ஃபேஸ்ல ரெண்டு பாயிண்ட்க்கு இடையில பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஜீரோனாலும் ஒரு சர்ஃபேஸுக்கும் பக்கத்துல உள்ள இன்னொரு சர்ஃபேஸ்க்கு இடையில பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு சார்ஜை மூவ் பண்றதுக்கு நம்ம ஒர்க் அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் equipotential surface. Hi students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நமக்கு தெரியும் ஒர்க் டனுக்கான ஃபார்முலா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். W is equal to integral of F dot dx. So dW equal to F dot dx. இங்க W வந்ததுனால நம்ம இன்டெகிரல் சைன் போடுறோம். இங்க dW னா இங்க சிம்பிளா dW equal to F dot dx ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அந்த வேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் Q equal to 1 எடுக்கணும். Q equal to 1 யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்ங்கிறதுனால Q equal to 1. ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு நம்ம மூவ் பண்ணும்போது நம்ம அதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய வர்க் W equal to force into displacement இல்லையா? சோ ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்னது? F equal to Q into E, charge into electric field. நம்ம தான் யூனிட் சார்ஜ்னு சொல்லியிருக்கோமே. சோ Q equal to 1 ன்னு வரும். சோ Q equal to 1ங்கிறதுனால F equal to E ன்னு எடுத்துக்கலாம். சோ F into dx க்கு பதிலா E into dx. dW is equal to E into dx. ஆனா இந்த சார்ஜ் நம்ம மூவ் பண்றது we are moving the charge against the direction of electric field. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னா இந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நம்ம என்ன பண்றோம் இந்த சார்ஜை மூவ் பண்றோம். சோ இந்த சார்ஜ் இதுக்கு ஆப்போசிட்ல மூவ் பண்றதுனால we can put a negative sign here. So dW is equal to minus E dot dx. So minus E dot dx. இது electric field is equal to the work done dW is equal to E dot dx அப்படிங்கறத எதை குறிக்குதுன்னா it is equal to the change in potential or potential difference. Work done is equal to change in potential energyங்கறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோ இந்த ஒர்க் டனுக்கு பதிலா நம்ம dV ன்னு எடுத்துக்கலாம். dW க்கு பதிலா dV ன்னு எடுத்துக்கலாம். சோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? இந்த dW க்கு பதிலா dV ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா we get dV is equal to minus E dot dx. dV equal to minus E dot dx. சோ இதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் நம்ம எடுக்கும்போது E equal to minus of dV by dx ன்னு வரும். இந்த E எங்க வச்சு இந்த மைனஸையும் dx ஐயும் லெஃப்ட் சைடுல எடுத்தா electric field is equal to minus dV by dx. இதுல dV by dxங்கிறது it represents the potential gradient. dV by dxங்கிறது எதை குறிக்குதுன்னா potential gradient. What do you mean by potential gradient? The variation of potential with respect to the distance. ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு சார்ஜ்ல இருந்து ஒரு பாயிண்ட்க்குள்ள டிஸ்டன்ஸ் வேரி ஆகிறதுனால அந்த பாயிண்ட்ல உள்ள பொட்டன்ஷியல் எப்படி வேரி ஆகுது அதுதான்